Meow. Meow. Hey guys, மேபி லாஸ்ட் லவ் ஸ்டோரி எபிசோட் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். என்னதான் இருக்கு காதல்களில் அப்படின்னா மேபி நான் அதை இன்னொரு வீடியோல சொல்றேன். ரொம்ப பண்ணாதீங்களே, லவ் பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்களே, லவ் பண்ண நம்ம படிப்பே நாசமா போயிரும்ல. லவ் பண்ணாதீங்களே. லவ் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல எப்போ வருவாங்கன்னு தெரியாது. மேபி வந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ கேர் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஃபீலிங் இருக்குல்ல, எப்படி தெரியும் எந்த உறவுனானுங்க? ப்ரையாரிட்டைஸ் லிஸ்ட்ல ஒரு வந்து 3% இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்டா வச்சிருப்போம், ஃபர்ஸ்ட்டுக்கும் மேலேயும் வச்சிருப்போம். அது வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த அந்த ஒரு விஷயம் உடைய போது லைஃப் டிராமாவா முடியும். அந்த லைஃப் டிராமா இது வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கோ நடக்கலையோ, இதுக்கப்புறம் நடக்க போதோ, having a good relationship with you and yourself. ஏன்னா வந்து நம்ம சேட் ஆயிட்டோம்னா என்ன ஒரு விஷயம் நம்மளை பூஸ்டப் பண்ணும். டவுனா இருக்கேன், ஓகே, எது என்ன மோட்டிவேட் பண்ணும். கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சிட்டாலே வந்து எவ்வளோ பெரிய லைஃப் டிராமா இருந்தாலும் வந்து தூக்கி போட்டு போயிடலாம். வேர்ல்ட் ரூல்ல இருந்தே வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னா 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க ஒருத்தவங்க உங்க லைஃப்ல ரொம்ப நாள் இருக்கணும், என் லைஃப்ல வந்துட்டாங்க, அவங்க என்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க என் லைஃப் லாங் ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றதை குறைச்சிக்கணும். ஏன்னா கடைசியில அடியும் சேதாரமும் நமக்கே. அவங்க ஒண்ணு நம்மளை சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க, இல்ல நம்ம அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா நல்ல விஷயம்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோ. சப்போஸ் அவங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கலாம், எனக்கு அவங்க வந்து லைஃப் லாங் எனக்கு வேணும், அவங்களுக்காக வந்து நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா மாத்திக்கோங்க, தப்பு கிடையாது. நான் வந்து பசங்களை சொல்றேன் மீன் பண்ணி சொல்றேன்லாம் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து பொண்ணுங்களுக்கும் தான். ஏன் பசங்களே தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுமா? பொண்ணுங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் எப்பயுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நம்ம வந்து மேபி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயத்தை தான் தேடி போனோம். எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்காது, அது தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து ஒரு பர்சன் இப்படிதான், நான் இப்ப அவங்க என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஏதோ ஒரு பர்சன் மொத்தமா ஃபேமிலி ஃப்ரெண்டு யார வேணாலும் அவங்க என் லைஃப்ல இருக்காங்க. ஸோ அதனால நான் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய பேட் சைன் டூட் அதெல்லாம். எனக்கு இப்ப இருக்க எப்படி சொல்றது, எனக்கு இப்ப இருக்க லவ் கல்ச்சர் மேலலாம் சாரி, என்னடா எனக்குனே வருவீங்களாடா, என்ன பிடிக்கிறதோ போங்க. இப்ப நான் வந்து 90s 20s இயர்லி அந்த லவ் ஸ்டோரிக்கு வரேன். எனக்கு பர்சனலா இப்ப இருக்க ஒரு லவ் கல்ச்சர், இப்ப இருக்க கல்ச்சர் மேல எனக்கு ஜென்ரேஷன் கல்ச்சர் மேல எனக்கு அதிகமா உடன்பாடு இல்லை. ஏன் சொல்றேன்னா மேபி அடிப்பட்டவங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் லைக் இப்ப இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து தோத்தி மாதிரி ஒட்டிக்கோ கொட்டிக்கோ இல்லைன்னா தூக்கி போட்டுக்கோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ அதனாலவே இந்த ரிலேஷன்ஷிப் கூட ஒர்க் ஆகல, இன்னொரு ரிலேஷன்ஷிப் தாவ போறேன், எனக்கு அது கூட ஒர்க் ஆகல இன்னொன்று, அது மாத்தி மாத்தி இது பண்றதுக்கு சிங்கிளாவே இருந்துடலாம் பெஸ்ட். ஏன்னா வந்து மென்டல் ஹெல்த் வந்து டவுன் ஆகும், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மேபி ஒரு அடி வாங்கியிருந்தீங்கன்னா அதோட விட்டுருங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாயவே திறக்கக்கூடாது. மேபி நிறைய அடி வாங்கியிருக்கியோ, இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். நான் போயிட்டு 3rd இல்ல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அக்கா அந்த அண்ணனுக்காக அவங்க கூடயே போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால அப்படி யாரையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப இருக்க வந்து இன்டர்நெட் ஸ்பீட் அப்படி இல்ல, இன்டர்நெட் ஸ்பீடே கிடையாது. நான்லாம் போய் நெட் சென்டர்ல உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்ப இருக்க இன்டர்நெட் ஸ்பீட் வேற, ஏன்னா 4G 5G
இன்னும் நிறைய ஜி அந்த மாதிரி. இப்ப இருக்க ட்ரஸ்ட்டு, நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நிறையா விஷயம் அப்போ இருக்க மாதிரி இப்போ இல்லை. ட்ரஸ்ட்டோ சரி, ஏதோ ஒரு விஷயமோ சரி, எல்லாமே 2x2 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சிம்பிளாக சொல்லணும். இப்போ இந்த டயலாக் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது என் சீனியர்ஸ் கிட்ட வந்து பெரிய சென்சேஷன் ஆச்சு. அதாவது சிங்கம் படத்துல வந்து சொல்ற டயலாக் அது. நெஞ்சில வச்சுக்கிட்டு நினப்புல வாழணும். வந்து இத கேட்டுட்டே வந்து நிறைய பேர் பைய தூக்கிட்டு நான் லௌதிக வாழ்க்கைக்கு போறேன் அப்படின்லாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. ஸோ அப்ப இருந்த ஒரு இப்போ ஓவர் ஸ்பீடா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ எல்லாமே வந்து ஓவர் ஸ்பீடா இருக்கு. என்ன அலைப்பாயுதே மூவியை பார்த்துட்டு வந்து பேசுறியா அப்படின்லாம் கேட்டா இல்ல. ஆக்சுவலா ரியாலிட்டி அதுதான். ஒரு ஃபில்ம்ல, ஒரு சினிமால, ஏதோ ஒரு சோஷியல் மீடியால இருக்க மாதிரி என் லைஃப் இருக்கணும், என்னோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பும் அப்படிதான் இருக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்றது ஏன்னா நடக்காது. ரிலேஷன்ஷிப்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்க கூடாது சொல்லப்போனா. அதுதான் பெஸ்ட் விஷயம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போது நிறைய ஏமாறணும். அதே மாதிரி வந்து வசீகரா சாங்ல இந்த லைனுக்காக எல்லாருமே உயிரையே விட்டாங்க. லைன் எப்படி மேபி அதை ரசிக்கலாம், பாட்டை போட்டு வைப் பண்ணலாம். இது ரியாலிட்டிக்கு ஒத்து வருமானா ஒத்து வராது. மேபி அது வீக்கெண்ட்ஸ்ல நடக்கலாம், சண்டேஸ்ல நடக்கலாம். இட்ஸ் ஓகே. நான் வீக் ஃபுல்லா, இயர் ஃபுல்லாலாம் அப்படிலாம் இருந்தா வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கலாம். காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சு. ஓகே, மேபி அடுத்த எபிசோட்ல வந்து வேற மாதிரி தெரிவிக்க விடுவோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமா கும்மி அடிக்கலாம், கவலைப்படாம.